இப்போ நாம் சாப்பிட்ற உணவெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு அடிமையாயிடுறாங்க மனிதர்கள். சும்மா விரும்பியெல்லாம் சாப்பிடல, பசிச்செல்லாம் சாப்பிடல, அடிமையாகி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், சோறு லேட்டானா பாருங்கள் சண்டை வந்துடும். சாப்பாடு ரெடி ஆகணும், டைமுக்கு ரெடி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான், பெரிய சண்டையே நடக்கும். சாப்பாட்டுக்கு அடிமையாக ஒரு நேரம் சாப்பிட்லனாலே மயங்கி விழுந்துடுறாங்க, படபடப்பு வந்துடுது. அந்தளவுக்கு அது எல்லாமே அடிமைத்தனம் தான். அதனால் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிற உணவுகளை நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். சமைச்ச உணவுகள், உப்பு போட்டு சமைச்ச இந்த அரிசி, கேழ்வரகு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, சோறு, இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போது இந்த உணவை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தேவை? ஒரு தகுதி தேவை. பொதுவாக உணவை சாப்பிடுவதற்கு நமக்கு உணவு மீதான வெறுப்பு தேவை. ஒரு வெறுப்போடு தான் அந்த உணவை சாப்பிட்ணும். அன்றைக்கி ஆசையாக சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடாது. அது தப்பு. நம்ம நினச்சிக்கிட்டோம் உணவை இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுருக்கோம், ஒரு போதையாக மாற்றி வச்சுருக்கோம். உணவோட தன்மையே அது கிடையாது. இப்போ ஒரு மாடு புல்லை திங்குது, அவ்வளோ வயிறு நிறைய அவ்வளோ புல்லை திங்குது, அதில் என்ன டேஸ்ட் இருக்குது? நீங்கள் தோசை 7 தோசை சாப்பிட்றீங்க, 8 இட்லி சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, அதில் சுவை இருக்குது. அத்தனை மசாலா உப்பெல்லாம் போட்டு அதை சுவையாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் ஆசையாக சாப்பிட்றாங்க. ஒரு கைப்பிடி புல்லை திங்க முடியுமா அவங்களால? முடியாது. இவ்வளோ வெறுப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி புல்லா, ஏன் கொஞ்சம் ஒரு 10 புல்லை கூட திங்க முடியாது நம்மளால். ஆனால் அந்த புல்லை தான் அந்த மாடு ஒரு வயிறு முறை அவ்வளோ பெரிய வயிறு நிறைய சாப்பிடுது. ஒரு இலையை சாப்பிட முடியுமா? ஆனால் அந்த யானைக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. அவ்வளோ பெரிய வயிறு உள்ள அந்த யானை எவ்வளோ இலை தழைகளையும் சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள். அது என்ன விரும்பியாக சாப்பிடுது? அந்த இலை தழைகள்லாம் அந்த யானைக்கு என்ன தோசை மாதிரியோ இட்லியோ மாதிரியா இருக்குது? அதில் பிரியாணி மாதிரி சுவையாக இருக்கா? அது கிடையாது. அப்போது உணவோட தன்மையே அது வேறு. நாம் தான் உணவை இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். நம்ம அதனால தான் அடிமையாகி போயிட்டோம். பசிக்காமலே சாப்பிட்றோம் நம்மலாம். இப்போ ஒரு மாமிசம் இருக்குது பாருங்கள். ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது. மானோட மாமிசம் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? கிடையாது. ஒரு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணியை போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா அந்த சிங்கத்துக்கு? அப்படி கிடையாது. ஒரு மாட்டுக்கு புல் எப்படி சுவையாக இருக்குமோ, பெரிய சுவையெல்லாம் இருக்காது அதில். ஆனால் அதுதான் உணவு சாப்பிட்டாகணும். அதுபோல் ஒரு சிங்கத்துக்கு ஒரு மானோட மாமிசம் இருக்குல்ல, நீங்கள் பச்சை மாமிசத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அருவருப்பாக இருக்கும். அதைத்தான் அந்த சிங்கம் சாப்பிடுது. வேறு வழி இல்லை. அதுதான் அதன் உணவு. விரட்டி பிடிச்சி சாப்பிட்டா தான் உண்டு. விரட்டி பிடிச்சி கொடூரமாக வேட்டையாக நம்ம அதை பார்த்தோன்னே, அந்த மாமிசம் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? அப்படி நம்ம என்றைக்கா யோசிச்சிருக்கோமா? இந்த மாடு இப்படி புல்லை திங்குதே, மேய்ஞ்சி இந்த புல்லை திங்குதே, அது அவ்வளோ சுவையாக இருக்குது, அப்படி என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா? மாடு புல்லை மேய்துன்னு தானே நினச்சிருக்கீங்க. வைக்கோலை திங்குதுங்க. அந்த மாடு வைக்கோலை திங்குது. அப்போ அந்த வைக்கோலில் என்ன அவ்வளோ சுவையாக இருக்குது? கிடையாது. அப்போ உணவே பார்த்தீங்கன்னா வெறுப்பாக தான் இருக்கும். அந்த மாட்டுக்கு அது வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டாகணும். இல்லைன்னா உடல் மெலிஞ்சி செத்து போயிடும். சாப்பாட்டில் வெறுப்பு, எனக்கு புல் மேலே வெறுப்பு, வைக்கோல் மேலே வெறுப்பு இருக்குது, யானைக்கு அந்த இலைதலைகள் மேலே வெறுப்பு இருக்குது அப்படின்னு சாப்பிடாமல் விட்டுச்சுன்னா அது இறந்து போயிடும். உடம்பு நலிஞ்சு போயிடும், இறந்து போயிடும். ஒரு போட்டி கூட்டமாக ஏன் இருக்குது? கூட்டமாக எல்லாரும் சாப்பிட்றாங்க, நாமளும் சாப்பிட்டாகணும். யார் உடல் வலிமையானவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்போ தான் ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்கும். ஆண் மாடுகளுக்கு பெண் மாடுகளை கவரணும் அப்படின்னா ஆண் மாடு தன்னோட உடம்பை நல்லா வச்சுக்கணும். அப்புறம் பெண் மாடு அழகாக இருந்தால் தான் ஆண் மாடுகள் அதனால் பெண் மாடுகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும். இந்த போட்டிக்காக தான் அதை சாப்பிடுது. அந்த உணவுகள் வெறுப்பை தருகிற அந்த புல்லெல்லாம் மாடு திங்குது. அப்போது உணவோட தன்மையே வெறுப்பு தாங்க. நாம் தான் அதை அதுக்கு அடிமையாக போய் கிடக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவு, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம அந்த மாதிரி உணவுக்கு அடிமையானனால தான் ஏனைய அநேக அடிமைத்தனங்களுக்கும் இந்த உணவு அடிமைத்தனம் தான் காரணம். அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் இந்த உணவை சாப்பிட்ணுன்னா, இந்த உணவை உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு, சமையல் உணவு, இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு நமக்கு என்ன தகுதினா, அதே தகுதி தான். உணவு மேலே நமக்கு வெறுப்பு வரணும். அந்த சமையல் உணவு மேலே நமக்கு வெறுப்பு வரணும். அந்த வெறுப்பு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அந்த வெறுப்பை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது. காலை உணவை தவிர்த்துடணும், சாப்பிடவே கூடாது. சாப்பிடாமல் இருந்தால் தான் உணவை சாப்பிடுவதற்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரு தகுதி இருக்குது. உணவு மீதான வெறுப்பு, எல்லா உயிர்களுக்கும் உணவு மீது வெறுப்போடு தான் அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படி நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது. எந்த மனிதர்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட்ற மாதிரிலாம் ஒரு புல்லை சாப்பிட முடியாது, இலதலையை சாப்பிட முடியாது, மானை சாப்பிட முடியாது. அது சிங்கத்துக்கு பசிச்சா தான் முன்னாடி மான் இருந்தால் வேட்டையாடும். பசிக்கலைன்னா முன்னாடி மான்லாம் போச்சுன்னா கூட, ஒரு எருமை போச்சுனாலும் குதிரை போச்சுனாலும் அந்த சிங்கம் ஒன்றும் வேட்டையாடாது. பசிச்சாதான் அது சாப்பிட்ணுங்கிற அந்த கட்டாயம் ஏற்படும் போது தான் அது வேட்டையாடுது. ஆனால் நம்ம பசிக்காமலே அந்த சாப்பாடு சாப்பிடுவோம்.
இப்போ தான் சாப்பிட்ருப்போம் பிரியாணி, இன்னொரு பிரியாணி இருக்கா உடனே சாப்பிடுவோம். இப்போ தான் தோசை சாப்பிட்ருப்போம், இன்னும் பூரி இருக்கா அதை சாப்பிடுவோம். பசிக்கலைனாலும் சாப்பிடுவோம், சாப்பிட்ருந்தா கூட சாப்பிடுவோம் உடனே. அந்த அளவுக்கு நம்ம உணவு நம்மளை அடிமைப்படுத்துகிற விதமாக இருக்கிற. அதனால தான் இவ்வளோ நோய்கள். அதனால தான் 70 வயசு தாண்ட மாட்டேன்றாங்க, எல்லோரும் செத்து போகிறாங்க, நோய் செத்து போகிறாங்க. அப்போ உணவோட தன்மையே என்னென்னா வெறுப்பை தர வேண்டும். உணவு என்பது நமக்கு வெறுப்பை தர வேண்டும். அப்போ இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்போ நம்ம வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம சமைச்ச உணவு சாப்பிட்றோம், உப்பு போட்டு சமைச்ச உணவு சாப்பிட்றோம். அதனால் இந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு எப்படி வெறுப்பை வர வைப்பது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா நீங்கள் காலை உணவை சாப்பிடக்கூடாது, மத்தியானம் 12 மணி மேலே தான் சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா நீங்கள் காலை உணவு சாப்பிடாத போது காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு 6 மணி நேரமாக நீங்கள் ஒரு வேலையெல்லாம் நிறைய வேலைகளை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு பசிக்கும், உடம்புக்கு டயர்டாக இருக்கும், அல்லது ஒரு கோபமாக இருக்கும், சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த கட்டுப்பாடு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆசையாக இருக்கும், போக போக வெறுப்பு வந்துடும். ஒரு 12 மணி ஆச்சுன்னா உணவு மேலே வெறுப்பே வந்துடும். ஒரு 7-8 காலையில் 9 மணிக்கு சாப்பாடு கிடச்சின்னா சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு பசிக்க தான் செய்யும். 12 மணி வரைக்கும், பகல் 12 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணுமே. காலை உணவு சாப்பிடக்கூடாது, மதிய உணவு தான் சாப்பிட்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது சாப்பாடு உங்களுக்கு தேவைப்படும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு இதன் மீது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னா அந்த ஆசை வெறுப்பாக மாறிவிடும். இப்போ உங்கள் குழந்தை சாப்பாடு கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உடனே கொடுத்தா தான் அந்த குழந்தை சாப்பிடும். நீங்கள் கொடுக்கவே மாட்டேன்றீங்க, கேட்க அந்த குழந்தை கொடுக்கவே மாட்டேன்றீங்க, சாப்பாடு கொடுக்கவே மாட்டேன்றீங்க. அந்த குழந்தை அடம் பிடிக்குது, அழ ஆரம்பிச்சிது, அப்பவும் கொடுக்கவே மாட்டேன்றீங்க. அழுது அடங்கி சோர்ந்து போய் உட்காரும்போது நீங்கள் சாப்பாடு கொடுத்தா அந்த குழந்தைங்க அந்த சாப்பாடு மேலே வெறுப்பு வந்துடும். ஒரு வெறுப்பு வந்துடும்ல. அது மாதிரி தான் மனிதர்கள் காலை உணவை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த உணவு மீதான வெறுப்பை வர வைக்க வேண்டும். காலையில் பசியாக இருக்கும், 10 மணிக்கு பசியாக இருக்கும், 9 மணிக்கெலாம் பசியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இட்லி கிடைச்சா, பூரி கிடைச்சா நான் சூப்பராக சாப்பிடுவீங்க பசி இருக்கும்போது. அதுவே 10 மணிக்கு சாப்பிட்டா கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் 9 மணிக்கும் கொடுக்கல, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் டீ, காஃபி எதுவும் குடிக்கல, தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ 9 மணிக்கும் உங்களுக்கு டிஃபன் எதுவும் கிடைக்கல, 10 மணிக்கும் டிஃபன் கிடைக்கல, 11 மணிக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு எதையுமே சாப்பிடல, 12 மணிக்கும் சாப்பிடல. அப்போது 12 மணிக்கெலாம் உங்களுக்கு சாப்பாட்டு மேலே வெறுப்பு வந்துடும். அதன் பிறகு தான் நீங்கள் சாப்பிடணுமே. ஏன்னா இந்த உணவெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவு. இந்த செயற்கை உணவு, சமையல் உணவு இதெல்லாம் அடிமைப்படுத்து. இது மனித உணவே கிடையாது. மனித உணவுன்னா எது தெரியுமா? உப்பு சேர்க்காத காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலை தழைகள், இதுதான் மனித உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. தேன் கூட மனித உணவு கிடையாது. அப்போ எது மனித உணவு கிடையாதோ அதை தவிர்த்து விட்டு எது மனித உணவோ அதை நம்ம உப்பு சேர்க்காமல் நீ வேக வச்சும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். அப்போ நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொன்னனோ அதை நீங்கள் உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ பச்சையாவோ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வெறுப்பை தரும். அது வெறுப்பாக தான் இருக்கும். அது பழமும் காய்கறியும் அப்பா சாப்பிடணும், உப்பே சேர்க்கக்கூடாதா? அப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக வெறுப்பு தான் வரும். அப்போ வெறுப்பு வந்துருச்சுல்ல. ஒரு உணவை சாப்பிடுவதற்கு என்ன தேவை? உணவு மீதான வெறுப்பு தான் தேவை. நாள் முழுதும், அதாவது வாரத்தின் 7 நாட்களும், வருடத்தின் அனைத்து நாட்களும் காய்கறிகளும், பச்சை இலை தலைகளும், காளான்களும், காய்கறிகளும், பழங்களும் தான் சாப்பிடணுமா? பருப்புகளும், கடலைகளும், கிழங்குகளும் தான் சாப்பிடணுமா? உப்பெல்லாம் சேர்க்கவே கூடாதா? அதுமாதிரி வெள்ளச்சீனி இதெல்லாம் சேர்க்கக்கூடாதா? மாமிசம் சாப்பிடவே கூடாதா? அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்படிப்பட்ட உணவு வெறுப்பாக தான் இருக்கும். அதுதான் தேவை. உணவை சாப்பிடுவதற்கான தகுதியே அந்த வெறுப்பு தான் தகுதி. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி உணவு சாப்பிடல. மனிதர்கள் உண்ணக்கூடிய, மனிதர் இயற்கையால் அனுமதித்த உணவுகளை நம்ம சாப்பிடல. நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது சமையல் உணவை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், உப்பு போட்டு சமைச்ச உணவு. இது ஒரு போதை உணவு, நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு. நாம் ஏன் உப்பு சேர்க்குறோம்? அதுக்கு அடிமையாகணுங்கிறக்காக தான். நாம் ஏன் மசாலாலாம் சேர்க்குறோம்? அதுக்கு அடிமையாகணுங்கிறக்காக தான். அதன் சுவையை மிகைப்படுத்துகிறோம், செயற்கையான ஒரு சுவையை கொண்டு வரும். அதனால் அதுக்கு அதுக்கு அடிமையாக இருக்குது. அப்போ இது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு. இது அதை அடிமைப்படுத்துகிற உணவாக இருந்தாலும் ஒரு வெறுப்போடு அதை நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. அடிமையானா என்ன அப்படின்னா நீ பசிக்காமலே சாப்பிடுவ. இன்றைக்கி பசித்து சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. பசித்து சாப்பிட்றதுனா பொறுமைசாலிகள்னு அர்த்தம். பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அவங்கெல்லாம் பொறுமை இருக்குன்னு அர்த்தம். பசிக்காமலே சாப்பிட்றாங்க, பொறுமை இல்லை.
சாப்பிட்டா கூட சாப்பிட்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வெறுப்பு உனக்கு இந்த உணவு மேலே வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்காது. பசிக்காமல் நீ சாப்பிட மாட்ட, சாப்பிட்டா கூட நீ சாப்பிட்றல்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்ட. ஒரு கட்டுப்பாடு வந்துடும். உணவை சாப்பிடுவதில் உனக்கு ஒரு கட்டுப்பாடு வரணும். அப்படின்னா உனக்கு ஒரு வெறுப்பு வரணும். வெறுப்பு வந்தால் தான் நீ அந்த உணவை பசித்து சாப்பிடுவ, அளவோடு சாப்பிடுவ. இப்போ சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, பசிக்காமல் சாப்பிட்றாங்க. இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே சாப்பிட்றாங்க. சாப்பாடு ரெடி ஆகலைன்னா கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த உணவை அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால தான் இப்போ நோயெல்லாம் வந்துடுது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, பசிக்காமல் சாப்பிட்றது. இப்போ சாப்பிட்ருப்பாங்க, அப்போ இதனால் என்னாவது நோய்கள் வருது, இப்படி பல பிரச்சனைகள் வருது. அப்போ மனிதர்களுக்கு இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்து. இது இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படின்னா அப்போ இதிலேருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. உணவு மீதான வெறுப்பு, அதுதான் இந்த நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் பாதுகாப்போடு சாப்பிட்ணும். அதுக்கு அடிமையாடக்கூடாது. அந்த உணவோட தன்மை அடிமைப்படுத்துறது. ஆனால் நாம் அடிமையாகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு மீதான வெறுப்பை வளர்க்க வேண்டும். அதற்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், காலை உணவை தவிர்த்துட்டு 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடவே கூடாது. பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்னா, 12 மணியில் உங்களுக்கு ஆரம்பத்தில் பசிக்கும். 8 மணி, காலைல 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் பசிக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் பிடிவாதமாக உங்களுக்கு நீங்கள் உணவை தரவே கூடாது. நான் தரவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கே அந்த உணவு மேலே வெறுப்பு வந்துடும். அப்புறம் அந்த வெறுப்பு வரும் பாருங்கள், ஒரு 12 மணிக்கெலாம் உணவு மேலே வெறுப்பு வந்துடும். அப்படியே நான் இருந்தால் எனக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். வெறுப்பு வரும்போது அப்போ நீங்கள் சாப்பிட்லாம். 12 மணிக்கு மேலே நீங்கள் அப்புறம் வெறுப்பு வந்த பிறகு வெறுப்போடு சாப்பிட்ணும். ஒரு உணவு மீதான வெறுப்போடு நீங்கள் உணவை சாப்பிட வேண்டும். அப்படின்னா நீங்கள் அளவோடு தான் சாப்பிடுவீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. போதும், அவ்வளோதான், வயிறு நிறைஞ்சிச்சு, கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. வெறுப்போடு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. சாப்பாடை நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அடுத்து திரும்ப பசிச்சா தான் சாப்பிடுவீங்க. அப்போது இந்த மாதிரி வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு வெறுப்பை வரவழைப்பதற்காக காலை உணவை நாம் தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு நம்ம சாப்பிடணும். அப்போ அந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்தாது. அப்போ இந்த உடல் பருமன்லாம் வராது. உடல் பருமன் ஏன் வருது? காலையில் சாப்பிட்றீங்க, அந்த வெறுப்பு இல்லாமலே ஆசையோடு சாப்பிட்றீங்க. ஆசையோடு சாப்பிடக்கூடாது. உணவு மீது வெறுப்பு இருக்கணும், வெறுப்போடு சாப்பிடணும். அதனால் அந்த வெறுப்பை வரவைப்பதற்காக காலை உணவை தவிர்த்து விட்டு அதை மதியம் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த வெறுப்போடு சாப்பிட்ணுங்கிறக்காக காலை உணவை தவிர்த்து விட்டு வெறுப்பு வர வைக்கணும். நம்மளே நாம் வெறுப்பேற்றணும். நமக்கு பசி இருக்கும்போதெல்லாம் சாப்பாடு கொடுக்காம 12 மணி வரைக்கும் காய போடும்போது அந்த உடம்புக்கு உணவு மீதே வெறுப்பு வந்துடும். அதன் பிறகு உணவு கையில் கொடுக்கணும். நீ சாப்பிட்லாம் இப்போ அப்படிங்கும்போது அப்படியா வெறுப்போடு நம்ம சாப்பிடுவோம். அந்த வெறுப்பு கோபமாக சாப்பிடுவோம். இந்த காலையிலலாம் நீ தரல, 10 மணிக்கெலாம் பசியோட இருந்தேன், அப்போல்லாம் நீ எனக்கு தரல, 11 மணி கூட கொடுத்துருந்தா கூட நான் சாப்பிட்ருப்பேன், அப்பவும் தரல, 12 மணிக்கு நீ தரல, 12 மணிக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடே தர. அப்படிங்கும்போது உணவு மேலே எனக்கு வெறுப்பு, வேறு வழி இல்லை. இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறதுனால அந்த மாதிரி வெறுப்பை வர வைத்து சாப்பிடுவதற்காக காலை உணவை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, உடல் பருமன் ஏற்படாது. அதனால் உடல் பருமன் ஏற்படாது, உடம்புல நோய் வராது. இந்த அடிமைத்தனம் தான் சுகர்லாம் வர காரணம். உணவை ஆசையாக சாப்பிட்றீங்க பாருங்கள், அந்த அடிமைத்தனம் தான் சுகர் வர காரணம். அப்படி ஆசைங்கிறது என்னது? அது ஆசை இல்லை, அடிமைத்தனம், பிடிவாதம். அந்த உணவு இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஒருவேளை பசியை கூட இந்த சக்கரை நோயாளிகளால் தாங்க முடியாது. அப்போ அந்த சக்கரை நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா, சுகரை குணப்படுத்தணும்னா பசியை தாங்க முடியாது தானே. பசியை தாங்கினா அந்த சுகர் நோய் குணமாயிடும். சுகர் வந்தால் என்னாகும்? பசியை தாங்க முடியாது. அப்போ சுகரை குணப்படுத்தணும்னா பசியை தாங்குங்க, சுகர் குணமாயிடும், ஓடி போயிடும். காலை உணவை தவிர்த்துட்டு மதிய உணவை சாப்பிடுங்க, இரவு உணவு சாப்பிடுங்க. காலை உணவு மட்டும் அதாவது 12 மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் சரியாயிடும். ஏன்னா உணவு மீதான அந்த ஆசை இருக்குல்ல, அடிமைத்தனம், அந்த பேராசை, அந்த ஆசை தான் மற்ற எல்லா ஆசைகளுக்கும் காரணம். இந்த நோயாளிகளுக்கு அந்த ஆசையும் பிடிவாதமும் அதிகமாக இருக்கும், சுயநலம் அதிகமாக இருக்கும். அதுதான் அவர்களுடைய நோய்கள் வர வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆசை இல்லாத ஒரு நிலையை அடையணும். அந்த உணவு மீதான அந்த வெறுப்பை வரவழைக்கும் போது அவங்களுக்கு உடம்புல உள்ள நோய் குணமாகும், எந்த ஒரு நோயும் குணமாகும். காலை உணவை தவிர்த்து விட்டால் எந்த ஒரு நோயும் குணமாவது கட்டாயம். உடல் பருமன் சரியாயிடும், மூட்டு வலி சரியாயிடும். உடல் பருமன் குறைஞ்சிச்சுன்னா மூட்டு வலி சரியாயிடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குண்டாயிட்டாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை தான் அதிகரிக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ
ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் குண்டாக இருக்கிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா ஒரு மரண பயத்திலே இருப்பாங்க. எப்படின்னா பார்த்து பார்த்து நடப்பாங்க குண்டாக இருக்கிறவங்க. இங்கே மூட்டு பிறண்டுருமோ, வெயிட்டு தாங்க முடியாமல் மூட்டு பிறண்டுருமோ அப்படின்னு பார்த்து பார்த்து நடப்பாங்க. ஓடுறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவாங்க. டக்குன்னு உடம்பு வெயிட்டு தாங்காமல் மூட்டு பிறண்டுடுச்சுன்னா இடம் பிறண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி அவர் மரண பயத்தோடு தான் நடப்பாங்க. அதுவே நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமே இல்லை. பயமே இல்லாமல் ஒரு மூட்டு பிறண்டுறது அது ஒரு மரண பயம்தான். மூட்டு பிறண்டு போச்சுன்னா அப்புறம் நடக்கவே முடியாது. அப்புறம் அவமானமாக இருக்கும், நொண்டி நொண்டி நடக்க வேண்டியிருக்கும், அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு மரண பயம்தான். அதுவே நீங்கள் ஒல்லியாக இருந்துட்டிங்கன்னா சும்மா காற்று மாதிரி ஓடலாம் செய்வீங்க. இந்த மூட்டு வலி அந்த பயமே இருக்காது உங்களுக்கு, அந்த மரண பயமே இருக்காது. அந்த மாதிரி அந்த உணவு மீதான வெறுப்போடு அந்த உணவை சாப்பிடும்போது நீங்கள் ஒல்லியாகிடுவீங்க. உங்களுக்கு மரண பயமே இருக்காது. தாழ்வு மனப்பான்மை இருக்கும். குண்டாக இருக்கவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குறைவாக உணவு சாப்பிட்றவங்க பாருங்கள், உணவு மேலே வெறுப்போடே இருப்பாங்க. யார் குறைவாக சாப்பிடுவாங்க தெரியுமா? கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த உணவு மீதால வெறுப்பு இருக்கும். அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க. 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, 3 இட்லி தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க ரொம்ப அவங்கள பார்த்தா மற்றவங்க எல்லோரும் பொறாமப்படுவாங்க. அவங்க ஒல்லியாகவும் இருப்பாங்க, மற்றவங்க பார்த்தா அவங்கள பார்த்தா பொறாமப்படுவாங்க. ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. குறைவாக சாப்பிட்றவங்க சாதிப்பாங்க. அதனால் குறைவாக சாப்பிட்ணுன்னா ஏன் அவங்க குறைவாக சாப்பிட்றாங்கன்னா உணவு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அதனால தான் அவங்க குறைவாக. அப்போ வெறுப்பை எல்லோரும் வர வைக்க முடியும் அப்படின்னா வர வைக்க முடியும். காலை உணவு தவிர்த்துருங்க. மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் பச்சை தண்ணி குடிங்க. நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க. 12 மணிக்கு மேலே சாப்பிடும்போது உங்களுக்கு உணவு மேலே வெறுப்பு வரும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. உடல் பருமன்லாம் குறைஞ்சிரும், நோயெல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம்.